கண்ணன் திரு தியாகராஜன் திரு திருமாறன் அவர்கள் சொல்வது வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு இராணுவ ரீதியான தீர்வை இந்தியா முன்னெடுக்கணும்ன்றத உங்கள் நிறைவு பார்வை சுருக்கம். நான் அப்படி நினைக்கல. இதுக்கு இராணுவ ரீதியான ஒரு தீர்வை நாம எட்ட முடியாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்கு ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல சான்று. அதனால இது ஃபோர்ஸால ஒரு முடிவுக்கு இது கொண்டு வர முடியாது, பேச்சுவார்த்தைகள் மூலமாகத்தான் கொண்டு வர முடியும். துணை வெளியுறவு அமைச்சர், சவுதியுடைய துணை வெளியுறவு அமைச்சர் இன்று அங்கு இருக்கிறார். அதனால இந்த வெப்பம் தணிந்து இரண்டு நாடுகளும் அமைதிக்கான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இடத்திற்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா ரெண்டு நாடுகளுக்குமே இந்த போரை நீண்ட நாள் நடத்துவதனால் எந்த பயனும் இல்லை, நிறைய இழப்பு சந்திக்க வேண்டியிருக்கும். இந்தியா அதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் செயல்படும் என்று நான் எண்ணுகிறேன். திரு தியாகராஜன் சுருக்கமா. அதாவது இந்த போர் அமைதிக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய சில நிபந்தனைகள் இருக்கும். நிபந்தனைகள் இல்லாம நம்ம அமைதிக்கு போக மாட்டோம். யார் நமக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும், அது ஐநாவே வந்தாலும் சரி, நம்ம செய்ய மாட்டோம். அவருடைய தீவிரவாதிகளை நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவோம். அஃபீஸை இதை ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லுவோம். அவங்களுடைய எலிட்டியுடைய பெரிய டாப் லீடர்ஸை கொண்டு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் நம்ம கொடுப்போம். அவர்கள் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய நிலையில அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்களுக்கு ஃபுல் ப்ளோன் வார் போறதை தவிர எங்களுக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு இப்ப 2 வாட்டி அது ரிட்ரீட் பண்ணிருக்காரு. அதனால அமைதி பேச்சுவார்த்தை கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா அதற்கான வழி எனக்கு தெரியும். வழி இல்ல, சூழல் அப்படி இல்லைன்றீங்க அரவிந்த். அப்போ ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு தான் இந்தியா தள்ளப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, உலக நாடுகள் பாகிஸ்தான் மேல முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா போருன்னு வந்தா இரண்டு தரப்புக்குமே இழப்புகள் அதிகம். ஆனால் அதிகமாக இழக்கக்கூடிய இடத்தில் இருப்பது நாம். பொருளாதார ரீதியாகவும் மக்களோட வாழ்வாதாரம் பெரிய இழப்பு நாம தான் சந்திக்கிறது. பாகிஸ்தான் இப்பவே கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கு. ஸோ இந்த போர் எவ்வளவு நாள் நீளுதோ அது நமக்கு தான் பெரிய பாதிப்பு. முடிந்த அளவு இதனை பேச்சுவார்த்தை மூலமாக அது முடித்து, அவர் தியாகராஜன் சொன்ன மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட்டை கொடுத்து இந்த லிஸ்ட் ஆஃப் டெரரிஸ்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும், பாகிஸ்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி வெளிநாட்டில் உலக நாடுகள் மூலமாக அழுத்தம் கொடுக்கலாம். அது ஒரு சொல்யூஷன். ஆனால் முடிந்த அளவு பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கு தீர்வு காணப்பட வேண்டுமே தவிர போர் என்றால் இரண்டு தரப்புக்குமே இழப்பு, அதிகமாக இழக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். திருமாறன், ரொம்ப சுருக்கமா, நேரமின்மை, ஒரு சில வரிகள்ல நிறைய. இப்ப நாம எப்படி பாக்குறோம்னாக்கா, பாகிஸ்தான் ஸ்டைல இது பிகினிங் ஆஃப் த எண்ட் அப்படிதான் பாக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா தீவிரவாதிகள் அமைப்பும் பாத்தீங்கன்னா கடைசி ஷீல்டாக பொதுமக்களை யூஸ் பண்ணுவாங்க ஷீல்டா. இன்னைக்கு நம்மளோட மினிஸ்ட்ரியோட பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா யூசிங் சிவிலியன்ஸ் அஸ் அ ஷீல்ட், அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நம்ம கர்னல் சொன்னபடி கூட பாத்தீங்கன்னாக்கா வேற வழி இல்ல, அவங்களுக்கு ஒரு டிஃபென்சிவ் மோட்ல போற வழி இல்ல, அஃபென்சிவ் தான் வருவாங்க. பட் இந்த ரியாலிட்டி we have to face those side of aggressions. வேற வழி இல்லைங்க. நம்ம சாவரிட்டி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஆனா அந்த சேலஞ்ச we are going to get the decisive victory. ஓகே, நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.